ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட ராஜா வாழ்ந்து வந்தார். அவருடன் எப்போதும் நம்பிக்கைக்குரிய ஒரு மந்திரியும் இருந்தார். அந்த மந்திரிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அப்படி என்ன பழக்கம் இருந்தது? யாவருக்கும் உரைப்போம் பதிவில் முழுமையான கதையை தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஊரில் நாம் அற்புதமாக ஆட்சி செய்கிறோம். மகாராஜா, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கு. நன்று, இந்த வளத்தை பாதுகாப்போம். உத்தரவு அரசே. அமைச்சரே, அடிக்கடி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே. அரசே, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்று, எல்லாம் நன்மைக்கே. ராஜா வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தெரியாமல் வாள் அவரது விரலில் பட்டு விரல் துண்டாகி விடுகிறது. இப்பொழுது மந்திரி சொன்ன சொல் என்ன தெரியுமா? மன்னா, எல்லாம் நன்மைக்கே. என் விரல் வெட்டுப்பட்டது கூட நன்மையா? மன்னா, இப்போ அது கெட்டதாக தோன்றலாம், ஆனால் இது ஒரு நல்ல விஷயமாக மாகும். போதும், இந்த மந்திரியை உடனே சிறையில் அடையுங்கள். எல்லாம் நன்மைக்கே. நம்பிக்கை கொள்ளுங்கள். சில மாதங்களுக்கு பிறகு ராஜா வேட்டைக்கு காட்டிற்கு செல்கிறார். இங்கேயே நிறுத்துங்கள், நான் உங்கள் எதிரி அல்ல. காட்டுவாசிகள் மகாராஜாவை சிறைபிடித்து பலியிடுவதற்கு தயாராக்கி கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் திடீரென ஒரு ஆதிவாசி மனிதன் மகாராஜாவை உற்று கவனித்து, நிறுத்துங்கள், பலியிடாதீர்கள், அவன் கையில் ஒரு விரல் இல்லை என்று கத்தினான். ராஜா உயிர் பிழைத்தார். எல்லாம் நன்மைக்கே. என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் வார்த்தைகள் உண்மைதான். நீங்கள் என்னை சிறை வைத்ததும் நன்மைதான் அரசே. அது எப்படி மந்திரியாரே? நான் உங்களோடு வந்திருந்தால் உங்களை விட்டுவிட்டு என்னை அந்த காட்டுவாசிகள் பலி கொடுத்திருப்பார்கள். அதைத்தான் நானும் நினைத்தேன். நாம் அதிர்ஷ்டசாலிகள். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு உடனே கெட்டதாக தோன்றலாம், ஆனால் காலம் சென்ற பிறகு அது நமக்கு நல்லதற்காக நடந்தது என்பதை புரிந்து கொள்வோம். எல்லாம் நன்மைக்கே. அடுத்த ஆன்மீக பதிவுடன் வருவாள் இந்த பாலாம்பிகை.